உஷா, என்ன உஷா? அபி அபி, மாமா வந்து பேசினதெல்லாம் கேட்டல. அந்த வீட்ல மட்டும் மாமா, அர்ஜுன், அஞ்சலி இவங்க 3 பேர் இல்லைன்னா நான் என்னைக்கும் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்திருப்பேன். என்ன ஒரு மனுஷியா மதிச்சு அந்த வீட்டுல அன்பை நடத்தினவங்க அவங்க மட்டும்தான். மத்தபடி ஆதி உட்பட எல்லாருமே நான் அந்நியமா தான் பார்த்தாங்க. அவ்வளவு தூரம் நான் அந்த வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இவ்வளவு நாள் இருந்ததுக்கு அப்புறமும் என்னால அங்க ஒட்டிக்க முடியலன்னா பாத்துக்கோயேன். மாமா ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமாவது என் குழந்தை விஷயத்துல ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைச்சேன். அவர் இங்க வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு இருந்த அந்த ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சு. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் என் குழந்தைய ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு என் குழந்தை வேணும். அந்த ஆதி கிட்ட எப்படி கேட்டாலும் என் குழந்தை கொடுக்கவே இல்லை. சத்தியமா எந்த ஒரு தாய்க்கும் இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. எனக்கு குழந்தை வேணும் அபி, எனக்கு குழந்தை வேணும். இனிமே போலீஸ் மூலமா தான் நம்ம குழந்தைய கேட்கணும். அப்படி போனா உனக்கும் அதிகமான விரிசல் ரொம்ப பெருசாயிடும் உஷா. அப்படிலாம் பேசாத அபி. இதுக்கு மேல நானும் அந்த ஆதியும் சேர்ந்து வாழ்ந்தோம்னா அது ஒரு அர்த்தமே இல்லாத வாழ்க்கையா தான் இருக்கும். எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, எவ்வளவோ பொறுத்து போயாச்சு. இவ்வளவு ஏன் அபி, உன்கிட்ட இருந்து நான் எவ்வளவு நாள் விலகி இருந்தேன்னு உனக்கே தெரியும். ஆனா எது பண்ணியும் என்னால ஆதியோட என் உறவை சரிப்படுத்தவே முடியலையே. ஏன் தெரியுமா? என்ன அடிப்படையில எனக்கும் ஆதிக்கும் ஒத்தே வராது. அதான் உண்மை. நீயே சொன்ன என்னால இனிமே ஆதியோட சேர்ந்து வாழவே முடியாதுன்னு. நான் சொன்னேன் உஷா, ஆனா என்னோட கருத்தை நான் உன் மேல திணிச்ச மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. என்னால முடியல அபி. எனக்கு போய் குழந்தைதான் வேணும், அதான் எனக்கு முக்கியம். சரி உஷா, சரி. 99% நீ குழந்தை விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆனா 1% உன் மனசுல ஒரு சின்ன சலனம் இருந்தா கூட நாளைக்கு நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது பாரு. அதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன். இது பாரு, என்னோட கருத்தை நீ பிரதிபலிக்கணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா நமக்கு அமைஞ்ச வாழ்க்கை அதுவும் ஒரே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இங்க பாரு அபி, நீ தேவையில்லாம எதையும் பேசாத. இப்போ என்ன நடக்கணுமோ அதை பத்தி மட்டும் யோசி. எனக்கு என் குழந்தை வேணும் அபி, கண்டிப்பா வேணும். அதனால எனக்கும் ஆதிக்கும் நடுவுல பிரிவே ஏற்பட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. படிப்படியா மனுஷத்தன்மை இழந்துகிட்டே வர ஒரு மனுஷனோட இதுக்கு மேல நான் சேர்ந்து வாழ்ந்தேன்னா என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நீ புரிஞ்சுக்கோ அபி, ப்ளீஸ். சரி, எனக்கு என் குழந்தை வேணும். சரி. ஏன சார், என்ன சார் பாத்துட்டே இருக்கீங்க? அட சாப்பிடுங்க சார், அட சாப்பிடுங்க சார், நல்லா இருக்குங்க. சாப்பிடுறேன். அட சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க. இத புடிங்க சார். அது சரி, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நமக்கு இந்த போதை பத்தாதுங்க. ஒரு சேர்மானம் குறையுது, நான் போய் எடுத்து தரேன். நீங்க சாப்பிடுங்க.
சரக்கு எப்படிங்க? சூப்பருங்க. அட அதுக்குள்ள சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நீங்க இதை சாப்பிடாம எங்க போயிட்டு வரீங்க? என்ன சாமி? இல்ல, நீங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன். அட அதான் சொன்னானுங்களே, ஒரு சேர்மானம் குறையுது, அதை எடுக்க போறேன்னு. அதானுங்க இது. என்ன சேர்மானம்? இதே ஒரு வகையான காய்ங்க. இதே இந்த மலையில மட்டும் தானே கிடைக்கும். இதே இந்த சாராயத்துல போட்டு சாப்பிட்டா சும்மா போதை குப்புனே இருங்க. இதுவே போதையா இருக்கு, இதுக்கு மேல போதை வேணுமா? இதெல்லாம் நம்ம பத்தா சாமி. நாம எப்பவுமே இந்த காயை கலந்துதான் சாமி சாப்பிடுறது. அட சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏங்க, இங்க சிக்கன் பிரியாணி கிடைக்குமா? அதெல்லாம் இங்க கிடைக்காது சாமி. அப்ப எங்க கிடைக்கும்? அதுக்கு நம்ம தூரமா போகணுங்க. அதனால நாங்க போலாம், போயிட்டு வரலாமே. அட அதுக்கு ஜீப்ல போகணும் சாமி. எங்களுக்காக போயிட்டு வரலாமா? நீங்க யாராவது வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க, நீங்க ஜீப்ல எதுவும் போய் வாங்கிட்டு வந்திருப்பீங்கல்ல? அதுக்கு சாமி கொஞ்ச நாளைக்கு முன்னால மெட்ராஸ்ல இருந்து 4-5 பேர் வந்திருந்தாங்க சாமி. ஐயா சொன்னாருங்க, ஜீப்ல போய் பிரியாணி வாங்கிட்டு வந்தனுங்க. பாத்தீங்களா, யாராருக்காலாம் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நாம இவ்வளவு தூரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், எங்களுக்காக நீங்க போய் வாங்கிட்டு வரக்கூடாதா? சாமி அது ஐயாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா சாமி. அதான் ஜீப்ல போய் வாங்கிட்டு வந்தனுங்க சாமி. ரொம்ப வேண்டப்பட்டவங்களோ? அட ஆமா சாமி. அது சரி, அவங்கெல்லாம் உங்க ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க. நீங்க ஓடி ஓடி வேலை செய்வீங்க. ஆமா, அவங்க எல்லாம் எங்க தங்கி இருக்காங்க? அதோ எத்தாப்புல மலை தெரியுதுல சாமி, அதுக்கு கீழே தங்கி இருக்காங்க. அந்த இடத்துலயா? அட அங்கதானுங்க சாமி. அவனு இருக்கானுங்களே சாமி, நல்லா சாப்பிடுறானுங்க, நல்லா குடிக்கிறானுங்க. ஆனா எனக்கு மட்டும் ஒரு சொட்டு தர மாட்டானுங்க. அது கிடக்கட்டும், நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பொழுது விடியதென்றால் ஏன் விடியதென்பார் ஒரு கோடி. பொழுது போகுதென்றால் பவுன் சார், நீங்களும் பெரும்பாலும் இங்கேயே இருங்க. நானும் சுகானந்தன் போய் இந்த இடும்ப சொன்ன ஏரியாவில் சரோஜா தம்பிங்களை வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன? ஓகே சார். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சார். இடும்பனையும் கவனிச்சுக்கோங்க. ஆமா, நான் பார்த்துக்கிறேன் சார். நான் கிளம்புறோம். பெரும்பாலும் அவன் ஜாக்கிரதை. சரிங்க சார், பத்திரமா போயிட்டு வாங்க சார்.
பத்திரமா வாங்க. பார்த்து. வேற பாதையில் இந்த வழி தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்த்து வாங்க. சரி, பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. இந்த வழியா போனா அந்த இடம் வரும்னு நினைக்கிறேன். போயிடல சார். பார்த்து பார்த்து வாங்க. என்ன சார் இது? இவ்வளவு பெரிய காட்டுல இந்த பயங்கரமான இடத்துல எங்கேன்னு சார் தேடுறது? ஏங்க, இந்த பக்கம் தான் அந்த இடும கையை காட்டினா, ஒருவேளை நம்ம போற பக்கத்துல சல்பேட்டை தம்பி இருந்துட்டா நமக்கு நல்லது தானே. வாங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க, பார்த்து பார்த்து வாங்க. கொஞ்சம் முள்ளா இருக்கு. பார்த்து. ஐயோ, அந்த வனராஜ வரான். மூலிகை தர்ற மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி மூலிகைலாம் கொல்லிமலையில தான் கிடைக்கும். ஆமா சார். யோ, என்னைய பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கேயா அந்த இடும்ப? ஐயா, அது வந்து என்றா வந்து போயின்னு. சாரி சார், நாங்க எல்லாருமே இடுமன் கூட தான் இருந்தோம். அப்படியே மூலிகை தேடிட்டு வர்றப்ப அவங்க தனியா நாங்க தனியா பிரிஞ்சு போயிட்டோம். நாங்க வழி தெரியாம இந்த பக்கம் வந்துட்டோம் சார். என்னது, வழி தெரியாம வந்துச்சியா? ஆமா சார். எங்க பார்த்தாலும் ஒரே மரமா பெரிய காடா இருக்கு. நாங்க எப்படி போறோம் தெரியாம இந்த பக்கம் வழி தவறி வந்துட்டோம் சார். அப்படியாக்கு எந்த பக்கமா வந்தீங்க? இந்த பக்கத்துல இருந்தா சார். அப்போ வந்த வழியாவே போய் சேருங்க. இந்த வழியில எப்படி சார்? ஒரே முள்ளவங்க. போங்கடா, போங்க. வாங்க. ஒரு நிமிஷம் இல்ல. உனக்கு எங்க பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் மூலிகை தேடணும். அதை விட்டு போட்டு கண்ட இடத்துலயே அலைஞ்சிட்டு இருந்தீங்க, தொலைச்சு போடுவோம். தொலைச்சு போங்க. சரி சார், வாங்க. போங்கடா, வாங்கடா. என்னையா யோசிக்கிறீங்க? இவனுங்கள கொஞ்சம் நல்லா கண்காணிக்கணும்டா. அதுக்கு தான் அந்த இடுமும் பையன் இருக்கானுங்களேயா. அவன் ஆக மாட்டான் போல் இருக்குதுடா. அவன் கெட்டிக்காரனா இருந்தா இவனுங்க எப்படி இந்த ஏரியாக்குள்ள சுத்துவானுங்க? சாப்பிடுற செல்லம் செல்லம்ல. ஏண்டி எப்ப பார்த்தாலும் இவனுக்கு ஊட்டி விட்டுறதா உனக்கு வேலையா? போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருப்போ. ஏண்டா, உன்னை பாத்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேற வேணுமா? ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிடுன்னு சொல்றல்ல. சாப்பிடுறா. அம்மா மாதிரியே அழுத்தம். எடு, நீயே சாப்பிட கத்துக்க. சாப்பிடு. வாங்க வாங்க சார். வா உஷா. உஷா, பாட்டி, உஷாவோட குழந்தை எங்க? மேல இருக்கா? குழந்தை மேல இருக்கான். வாங்க. வாங்க. சொல்ல சொல்ல கேட்க மாட்டேன். சாப்பிடு. நீயே எடுத்து சாப்பிடு. இந்தா, இப்படி எடுத்து சாப்பிட கத்துக்க. சாப்பிடுறா. அடி பாவி, இப்ப சாப்பிட போறியா இல்லையா? ஒண்ணு ஏடா. என்ன நீ சின்ன குழந்தையை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க? நீ எதுக்கு வந்த? என்கிட்ட வா. வேண்டா அபி. ஏய், நீ பேசாத. இத பாரு, சின்ன குழந்தை போய் இப்படி அடிச்சிட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? ஆதி இல்லாத நேரத்துல போலீஸோட வந்து கலாட்டா பண்றியா? முதல்ல குழந்தை குடு. நில்லு. யார் கலாட்டா பண்றா? என்ன நடக்குதுங்க? ஏய், போலீஸ் கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்றீங்களா? கலாட்டா பண்ண வரலங்க. குழந்தையை மீட்டுட்டு போறதுக்காக சட்டப்படி போலீஸோட வந்திருக்கோம். உன்கிட்ட என்னடி பேச்சு? சார், இவ பேச்ச கேட்டா வந்திருக்கீங்க? இல்லைங்க, இவங்க சட்டப்படி புகார் கொடுத்திருக்காங்க. என்னங்க சட்டப்படி புகார் கொடுத்திருக்காங்க? இது என் பேரன், இந்த வீட்டு புள்ள. இங்கதான் அவன் இருக்கணும். அதான் நியாயம். நீங்க கிளம்புங்க. இல்லம்மா, அந்த மாதிரி கிடையாது.
குழந்தையோட அம்மா சட்டப்படி புகார் கொடுத்துருக்காங்க, குழந்தைய மீட்டு கொடுங்கன்னு. நாங்க அதுபடி தானே நடவடிக்கை எடுக்க முடியும். என்ன பேசுறீங்க நீங்க? அவ கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே வீட்டுக்குள்ள வந்து குழந்தைய வாங்கி கொடுத்துருவீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது குழந்தையோட அம்மா மேடம். எவ்வளவு இருந்தா என்னங்க? இங்க பாருங்க, இது யாரோட வீடு தெரியுமா? பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆதியோட வீடு. இது ஆதியோட குழந்தை. அவர் வீட்ல இல்லாத சமயத்துல அவரோட அனுமதி இல்லாம யாரு வந்து கேட்டாலும் குழந்தையை தர முடியாது. என்னது, குழந்தையை தர முடியாதா? ஏய், அத சொல்றதுக்கு நீ யாரு? நானா? என்னையா யாருன்னு கேட்ட? ஆமா, ஒன்னதான் கேக்குறேன். நீ என்ன பெரிய இவளா? வேண்டாம் அபி, வேண்டாம். என்கிட்ட மோதாத. நான் யாருன்னு தெரியும்ல, எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல. ஏய், தெரியும். உங்க அப்பாவோட கிரிமினல் வேலைய நேர்ல பார்த்தவனா, அத வெளியில அம்பலப்படுத்தினவனா? இங்க பாரு, எங்க அப்பா மினிஸ்டரா இருந்தவரு. அவரோட செல்வாக்கு என்னன்னு தெரியும்ல உனக்கு? தெரியும். ஜெயில்ல ஒரு அப்பாவி பொண்ண கொலை பண்ற அளவுக்கு கிரிமினல்ஸ் கிட்ட அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த மாதிரி ஒரு செல்வாக்குக்கு பயந்தவன் நான் கிடையாது. நீ சொல்ற அந்த பிசினஸ் மேக்னெட் ஆதி கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் கேட்டு பாரு என்னோட தைரியத்தை பத்தி. அதை விட்டுட்டு அனாவசியமா பூச்சாண்டி வேலையில என்கிட்ட காட்டாத. சார், நீங்களே பாத்தீங்கல்ல, இந்த பச்சை குழந்தைய அடிக்கிற அளவுக்கு குரூரமான மனசு இருக்கு இவங்களுக்கு. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இந்த குழந்தை இருக்கிறது சரியில்லை சார். ஓகே மேடம். என்ன ஓகே? இங்க பாருங்க, நான் உங்க எல்லாரையும் வார்ன் பண்றேன். இந்த குழந்தையோட அப்பா ஆதி வராம நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. நிறுத்துமா, ரொம்ப பேசாத. நீ பச்சை குழந்தைய நீ கை நீட்டி அடிக்கிறத நானே நேரடியா பார்த்தேன். என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்றியா? இங்க பாருங்க, நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நீ யாரா வேணா இருந்துட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. குழந்தைய அடிச்சதுக்கு உன்னையவே அரெஸ்ட் பண்ண முடியும், தெரியுமா உனக்கு? அது மட்டும் இல்ல, போலீஸை மிரட்டி எங்க கடமையை செய்ய விடாம தடுக்கிற. இதையும் சொல்லி உன்னை உள்ள தள்ள முடியும், புரியுதா உனக்கு? இத பாருங்க, இந்த பொண்ணு என்னோட மருமகதான். இது குடும்ப பிரச்சனை. இதுல எதுக்கு போலீஸ் நீங்க உள்ள வரீங்க? போலீஸ் வர வேண்டிய அவசியம் இல்லதாமா. ஆனா குழந்தையோட அம்மா புகார் கொடுத்திருக்காங்களே, அதனால தான் வந்திருக்கோம். இத பாருங்க, இது என் மகன் வைத்து பேர. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சாரிமா, குழந்தைய இந்த வீட்டுல என்ன மாதிரி நடத்துறீங்கன்னு நான் நேர்லயே பாத்துட்டேனே. ஐயோ, பெத்தவ கிட்ட இருக்கிறது தான் குழந்தைக்கு பாதுகாப்பு. இதுல நீங்க கௌரவம் பார்க்காதீங்க. குழந்தை எங்கேயும் போயிடாது. குழந்தை அம்மா கிட்ட தான் பத்திரமா இருக்கும். வா உஷா, போலாம். இங்க பாரு, ஆதி இல்லாத நேரத்துல நான் குழந்தைய கொடுக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் நீ ஆதி கிட்ட பேசிக்க. தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. வா உஷா, போலாம். சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ, எங்களுக்கு வேற வழி தெரியல. இல்லம்மா, குழந்தை அம்மா கிட்ட இருக்கிறது தான் சரி. உஷாவின் குழந்தையை கூட்டிட்டு போ. சரிம்மா. ஆதி, நான் ரேகா பேசுறேன். சொல்லு ரேகா. அந்த அபியும் உஷாவும் போலீஸ் கூட்டிட்டு வந்து என்ன அடிச்சிட்டு குழந்தையை தூக்கிட்டு போயிட்டாங்க.